Awesome Maths Class students ka assalamu alaikum. Previous class la exercise 1.1 oda first part sum solve பண்ணோம். Same exercise la இன்னைக்கு second and third part sums எல்லாமே solve பண்ணலாம் வாங்க. Second part, find the LCM and HCF of the following pairs of integers and verify that LCM into HCF equal to product of the two numbers. அவங்க என்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு LCM and HCF ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் வெரிஃபை பண்ணணும். என்னென்னா LCM into HCF is equal to product of the two number. இந்த ரெண்டு நம்பருக்கும் LCM and HCF ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அந்த LCM HCF மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்குதோ அதே தான் இந்த 26 91 மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெரிஃபை பண்ணி ப்ரூவ் பண்ணணும். ஸோ நம்ம ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்த மாதிரி எல்லா நம்பர்ஸ்க்குமே நம்ம எல் டிவிஷன் போட்டு ப்ரைம் ஃபேக்டர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ 26ங்கிறது 6 வந்து ஈவன் நம்பர். ஸோ ஈவன் ப்ரைம் நம்பர் என்ன 2. ஸோ 1 2 is 2 3 2 6. ஸோ 13 வந்து ப்ரைம் நம்பர். ஸோ இங்கேயே ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக 13 நம்ம வேறு எந்த ஃபேக்டராலையும் பண்ண முடியாது. 13 into 1 அதான் பண்ண முடியும் இல்லையா? இது நான் லாஸ்ட் வீடியோலேயே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 13 into 1 வரலும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு 91. ஸோ 1 ஆட் நம்பர்னு பார்த்தோன்னே நம்ம 3 டேபிள் தான் போவோம். பட் இங்கே நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா 3 3 சார் 9 இந்த 1 பேலன்ஸ் இருக்கும். ஸோ இது ராங் ஆகிடும். எந்த ஆட் ப்ரைம் நம்பரில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஸோ 3க்கு அப்புறம் 5ம் வராது. நெக்ஸ்ட்டு 7. ஸோ 7 டேபிளில் பார்த்தீங்கன்னா 1 7 is 7 3 7 சார் 21. ஸோ இங்கேயும் உங்களுக்கு 13 தான் வந்து எண்ட் ஆகுது. ஸோ அகெயின் 13ஆல் பண்ணால் பேலன்ஸ் 1. ஸோ 26க்கு 2 into 13 into 1. 91க்கு 7 into 13 into 1. ஸோ இந்த 1 வந்து போடலாம் போடாமல் இருக்கலாம். உங்களுக்கு தெரியும் மல்டிப்ளிகேஷனில் 1 வந்து அதே நம்பரை தான் திரும்ப கொடுக்கும். நான் எதுக்காக போட்டிருக்கேன்னா வெறும் ப்ரைம் நம்பர்ஸ் மட்டும் இருக்கும்போது அதுக்கு HCF ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது 1 மட்டும் தான் கிடைக்கும். ஸோ அப்போ அது திடீர்னு போடும்போது உங்களுக்கு புரியாதுங்கிறதுக்காக தான் ஃபுல் கம்ப்ளீட் ஸ்டெப் போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ 26க்கும் 91க்கும் நம்ம ப்ரைம் ஃபேக்டர்ஸ் எழுதிட்டோம். இப்போ LCMமும் HCFும் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. So HCF of 26 and 91. ஸோ ஹெச்சிஎஃப்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னால் எது காமனாக இருக்கோ இந்த ரெண்டு வேல்யூலையும் எது காமனாக இருக்கோ அது மட்டும் தான் எடுத்துக்கணும். இப்போ இங்கே என்ன காமனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 13 காமனாக இருக்குது இன்ட்டு 1. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 13 into 1 13. நெக்ஸ்ட்டு எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 26ஓட ஃபேக்டர்ஸ் மட்டும் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ 26ஓட ஃபேக்டர்ஸ்னு எழுதும்போது 2 into 13 into 1. நெக்ஸ்ட்டு செகண்ட் நம்பரோட ஃபேக்டர்ஸில் 7 வந்து ஆல்ரெடி ப்ரெசென்ட் ஆகிருக்கா நம்ம செக் பண்ணணும். இல்லை ஸோ 7 நம்ம எழுத வேண்டியிருக்கோம். நெக்ஸ்ட்டு 13 ஆல்ரெடி ப்ரெசென்ட் எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு 1 எழுதியாச்சு. ஸோ இதுதான் எல்சிஎம் வேல்யூ. இது அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுத வேண்டியதான் 182. ஸோ HCF LCM ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அவங்க வெரிஃபை பண்ண சொல்லியிருக்க மாதிரி LCM into HCF is equal to product of the two numbers அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணி காட்டணும். To verify LCM into HCF is equal to given numbers 26 into 91. ஸோ இந்த வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதே தான் 26 91 மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டணும். ஸோ LCM வேல்யூ இஸ் 182 into HCF வேல்யூ இஸ் 13. ஸோ 26 91 மல்டிப்ளை பண்ணோன்னா 2366. ஸோ இங்கேயும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது அதே வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ ஹென்ஸ் வெரிஃபைடு. சம் 510 and 92. ஸோ இப்போ 510க்கு எல் டிவிஷன் போடணும். ஸோ 0ங்கிறது நம்ம எப்போவுமே ஈவன் நம்பரில் எடுத்துக்கிறோம். ஸோ 2 தான் ஈவன் ப்ரைம் நம்பர். ஸோ 2 2 சார் 4 5 2 சார் 10. ஸோ பேலன்ஸ் 10. ஸோ 5 2 சார் 10. ஸோ 5 இருக்கும்போது 5 ப்ரைம் நம்பர் தான் எடுத்துக்கணும். ஸோ 5 5 சார் 25 1 5 is 5. நெக்ஸ்ட்டு இது ஆட் நம்பராக இருக்குது. அப்போது ப்ரைம் நம்பர் 3 எடுத்துக்கணும். 1 3 is 3 7 3 சார் 21. ஸோ 17 is a ப்ரைம் நம்பர். ஸோ இதோட இந்த எல் டிவிஷன் எண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு 92க்கு அதே மாதிரி எல் டிவிஷன் போடணும். 2 வந்து ஈவன் நம்பர். ஸோ 2 டேபிளால் போடுறோம். 4 2 சார் 8 6 2 சார் 12. ஸோ அகெயின் 2 டேபிள் 2 2 சார் 4 3 2 சார் 6 23 ப்ரைம் நம்பர். ஸோ 23ஓட எண்ட் ஆகிடும். ஸோ இப்போது இதோட ஃபேக்டர்ஸ் எல்லாம் எடுத்து எழுதணும். ஸோ 510க்கு 2 into எப்போவுமே ஸ்மாலஸ்ட் நம்பர்லேருந்து எழுதணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ 2 into 3
into 5 into 17 into 1. ஸோ நெக்ஸ்ட்டு 92க்கு இங்கே 2 2 இருக்குது, அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், 2 ஸ்கொயர் இன்ட்டு 23 இன்ட்டு 1. இப்போது எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்பை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஹெச்சிஎஃப் ஆஃப் 510 and 92. ஸோ ஹெச்சிஎஃப் அப்படின்னா இது ரெண்டுத்துலேயும் காமனான வேல்யூஸ் என்ன இருக்கோ அதை மட்டும்தான் எடுத்துக்கணும். ஸோ 2 இங்கேயும் காமனாக இருக்குது, ஆனால் இது ஹையஸ்ட் பவர் ஆஃப் 2 பவர் 2ன்னு இருக்குது. பட் காமனாக இருக்கிறது மட்டும்தான் எடுத்துக்கணும் போது 2 மட்டும்தான் வரும். நெக்ஸ்ட்டு 3 5 17 இது எதுவுமே காமனாக இல்லை. நெக்ஸ்ட்டு 1 தான் இருக்குது. ஸோ 2 into 1 is equal to 2. எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ எல்சிஎம் ஆஃப் 510 92. ஸோ எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது லீஸ்ட் காமன் வேல்யூஸ் எடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு 510ஓட வேல்யூஸ் எல்லாமே எழுதிக்கலாம். 2 into 3 into 5 into 17 into 1. நெக்ஸ்ட்டு 92ஓட ஃபேக்டர்ஸ் செக் பண்ணும்போது 2 ஆல்ரெடி காமனாக இருக்குது, ஆனால் இங்கே 2ஓட பவர் வந்து 2ன்னு இருக்குது. ஸோ நம்ம ஏற்கனவே எது இல்லையோ அதை இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிக்கணும். இப்போ 23 ஆல்ரெடி இங்கே ப்ரெசென்ட் ஆகலை. ஸோ 23யும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு 1 ஆல்ரெடி இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற எல்லா நம்பரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதணும். அதுதான் எல்சிஎம் வேல்யூ. ஸோ 23,460. ஸோ இப்போ ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் அந்த வெரிஃபிகேஷன் பண்ணணும். டு வெரிஃபை எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் is equal to 510 multiplied with 92. ஸோ இது வந்து இங்கே மல்டிப்ளிகேஷன் வரும். ஸோ எல்சிஎம் வேல்யூ 23,460 multiplied with the HCF value is 2 equal to 510 multiplied with 92. ஸோ இந்த வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 46,920 கிடைக்கும். ஸோ இங்கேயும் 510 92 மல்டிப்ளை பண்ணும்போது சேம் 46,920 கிடைக்கும். ஸோ இதை நம்ம வெரிஃபை பண்ணியாச்சு. ஸோ ஹென்ஸ் வெரிஃபை அப்படின்னு எழுதிடணும். தேர்ட் சம் 336 and 54. ஸோ சேம் ப்ரொசீஜர்ஸ் தான் இங்கேயும். 336. ஸோ 6 is a even number. ஸோ 2 எடுத்திருக்கோம். 1 2 is 2. நெக்ஸ்ட்டு 6 2 are 12. 8 2 are 16. Again 8 is a even number. ஸோ 8 2 are 16. 4 2 are 8. ஸோ உங்களுக்கு n நம்பர் ஈவன் நம்பராகவே இருக்குது. 4 2 are 8. 2 2 are 4. 2 2 are 4. 1 2 is 2. நெக்ஸ்ட் இப்போ தான் ஆட் நம்பர் வந்திருக்கு. ஸோ 3 டேபிள் எடுக்கிறோம். 7 3 are 21. ஸோ 7 is a ப்ரைம் நம்பர். ஸோ இங்கேயே நம்ம ஸ்டாப் பண்ணிவிடுவோம். நெக்ஸ்ட்டு 54. 4 even number. ஸோ 2 2 are 4. 7 2 are 14. ஸோ 7 ஆட் நம்பருங்கிறனால நெக்ஸ்ட்டு 3 டேபிள் எடுக்கிறோம். 9 3 are 27. Again 3 டேபிள். ஃபஸ்ட் நம்பர் 336க்கு ஃபேக்டர்ஸ் எல்லாம் எழுதிக்கிட்டோன்னா தான் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இங்கே ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதணும். இங்கே எழுதுகிறேன் பார்த்துக்கோங்க. 336 equal to. ஸோ இதோட ஃபேக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4. ஸோ 2 power 4 இருக்குது. இன்ட்டு 3 இன்ட்டு 7 இன்ட்டு 1. நெக்ஸ்ட்டு 54க்கு ஒரே ஒரு 2 தான். பட் 3 வந்து 3 power 3 இருக்குது. இன்ட்டு 1. ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் எழுதிக்கிட்டோன்னா தான் ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் போடும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ ஹெச்சிஎஃப் ஆஃப் 336 and 54 is equal to ஹெச்சிஎஃப்ங்கும் போது காமனாக இருக்கிறது மட்டும் எடுத்து எழுதணும். ஸோ 2 power 1 தான் காமனாக இருக்குது. இங்கே 4 இருக்குது, இங்கே 1 தான் இருக்குது. ஸோ 2 power 1 தான் காமனாக இருக்குது. ஸோ 2 இன்ட்டு 3லேயும் பார்த்தீங்கன்னா 3 power 1 தான் காமனாக இருக்குது. இன்ட்டு 7 இல்லை. ஸோ 1. ஸோ ஹெச்சிஎஃப் வேல்யூ 6. நெக்ஸ்ட்டு எல்சிஎம் ஆஃப் 336 and 54. ஸோ எல்சிஎம் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு இதில் உள்ளது எல்லாமே எழுதிடலாம். 2 power 4 இன்ட்டு 3 இன்ட்டு 7 இன்ட்டு 1. ஸோ நெக்ஸ்ட்டு 54ஓட ஃபேக்டர்ஸ் செக் பண்ணும்போது இங்கே 2 power 1 தான். அது இந்த 2 power 4 உள்ளே வந்துடும். ஸோ இது நம்ம சேர்க்க வேண்டியதில்லை. இது 3 power 3 இருக்குது. ஸோ இதுதான் பவர் ஹையஸ்ட்டாக இருக்குது. அதனால் நம்ம 3 power 3 போட்டுக்கணும். 7 1 ஆல்ரெடி ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு 3024 கிடைக்கும். இதுதான் அதோட எல்சிஎம் வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட்டு வெரிஃபிகேஷன் பண்ணணும். ஸோ டு வெரிஃபை LCM into HCF equal to 336 into 54. So இதோட LCM value 3024.
HCF வேல்யூ 6. ஸோ இதை அப்படியே போட்டுக்கலாம். ஸோ இந்த வேல்யூவை மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு 18,144. இங்கேயும் இதை மல்டிப்ளை பண்ணும்போது அதே வேல்யூ தான் கிடைக்குது. ஸோ ஹென்ஸ் வெரிஃபைட். ஸோ இதோட செகண்ட் பார்ட் சம்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. தேர்ட் சம், ஃபைண்ட் த எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் ஆஃப் த ஃபாலோவிங் இண்டீஜர்ஸ் பை அப்ளைங் த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். ஸோ செகண்ட் சம் எப்படி போட்டோமோ அதே தான். இங்கே தேர்ட் 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, அது மட்டும் தான் டிஃப்ரென்ஸ். ஸோ இங்கே என்ன ஃபஸ்ட் சம் என்ன 12, 15 அண்ட் 21 கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து எல் டிவிஷன் போடணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் பார்த்தோன்னே நம்ம என்னென்ன ப்ரைம் நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரியும். ஸோ இது புரியாதவங்களுக்காக நான் போட்டு காட்டுறேன். இப்போ 12னா ஈவன் நம்பர்ஸ் நம்ம 2 எடுப்போம். 6 2 சார் 12. ஸோ அகெயின் 2, 3 2 சார் 6. ஸோ அகெயின் 3 1. நெக்ஸ்ட்டு 15க்கு எல் டிவிஷன் போடும்போது இது ஆட் நம்பர். ஸோ 3 டேபிளால் பண்ணுவோம். 5 3 சார் 15. ஸோ 5 இஸ் அ ப்ரைம் நம்பர். ஸோ இங்கேயே ஸ்டாப் ஆகிடும். நெக்ஸ்ட்டு 21க்கு 1 இஸ் ஆட் நம்பர். ஸோ 3 டேபிள். 7 3 சார் 21. ஸோ இங்கே எண்ட் ஆகிடும். ஸோ இப்போ இந்த 3 நம்பர்ஸ்க்கும் நம்ம ஃபேக்டர்ஸ் எடுத்து எழுதணும், ப்ரைம் ஃபேக்டர்ஸ் எழுதணும். இப்போ 12க்கு 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 இன்ட்டு 1. நெக்ஸ்ட்டு 15க்கு 3 இன்ட்டு 5 இன்ட்டு 1. நெக்ஸ்ட்டு 21க்கு 3 இன்ட்டு 7 இன்ட்டு 1. ஸோ இதில் வந்து எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் கேட்டிருக்காங்க. ஸோ ஹெச்சிஎஃப் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், காமனாக இருக்கிற நம்பர் மட்டும்தான் எடுத்துப்போம். ஸோ இங்கே காமனாக என்ன இருக்குது, 3 இருக்குது, இதுலேயும் 3 இருக்குது, இதுலேயும் 3 இருக்குது. 3 நம்பர்ஸ்லேயுமே காமனாக இருக்கிற வேல்யூஸை எடுத்துக்கணும். ஸோ ஹெச்சிஎஃப் ஆஃப் 12, 15 அண்ட் 21. ஸோ பேஜ் டர்ன் பண்ணிட்டா இது புரியாதுங்கிறதுக்காக நான் இங்கே எழுதுகிறேன், நீங்கள் 1 by 1 எழுதிக்கோங்க. ஸோ இப்போ ஹெச்சிஎஃப்னா காமனாக உள்ளது மட்டும் எழுதணும். ஸோ 3த்துலேயுமே காமனாக இருக்கணும். 3 3த்துலேயும் காமனாக இருக்குது. அப்புறம் 1 இருக்குது. ஸோ 2 இங்கே இருக்குது, இங்கெல்லாம் இல்லை. 5ம் அதே மாதிரி தான். 7ம் 21க்கு மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போ 3 தான் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். நெக்ஸ்ட்டு எல்சிஎம் ஆஃப் 12, 15, 21. ஸோ எல்சிஎம்னு எழுதும்போது ஃபஸ்ட்டு இதில் உள்ளது எல்லாத்தையும் எழுதிடலாம். 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 இன்ட்டு 1. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா அடுத்த ஸ்டெப்பில் 3 ஆல்ரெடி எழுதிட்டோம். 5 எழுதலை. ஸோ 5 எழுதிக்கணும். 1 இருக்குது. நெக்ஸ்ட் இதில் 3 ஆல்ரெடி எழுதிட்டோம். பட் 7 எழுதலை. 1 ஆல்ரெடி ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு 420 தான் ஆன்சராக கிடைக்குது. ஸோ இதுதான் எல்சிஎம் வேல்யூ. ஸோ இது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் கீழே எழுதிக்கணும். செகண்ட் சம் 17, 23 அண்டு 29. இது பார்த்தீங்கனாலே தெரியும், இது எல்லாமே ப்ரைம் நம்பர். 17ம் ப்ரைம் நம்பர், 23 ப்ரைம் நம்பர், 29ம் ப்ரைம் நம்பர். ப்ரைம் நம்பர்ஸ்க்கு நம்ம ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வெறும் 1 மட்டும்தான் காமனாக இருக்கும். இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். அப்படின்னா தான் ப்ரைம் நம்பர் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ புரியணுங்கிறதுக்காக போடுறேன். இப்போ 17னா அதோட ஃபேக்டர் 17 1 தான் வரும். 23னா 23 1. 29க்கு 29 1. ஸோ இதை தவிர வேறு ஃபேக்டர்ஸ் இதுக்கு போட முடியாது. ஸோ எப்போவுமே எழுதுகிற மாதிரி அதோட ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் கீழே எழுதிக்கோங்க. ஸோ இப்போது அதே ஸ்டெப் தான் ஹெச்சிஎஃப் ஆஃப் 17, 23 அண்ட் 29. ஸோ ஹெச்சிஎஃப்னா என்ன, காமனாக இருக்கிறது மட்டும்தான். ஸோ இது எல்லாத்துலேயும் காமனாக இருக்கிறது 1 தான். ஸோ இதிலே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ப்ரைம் நம்பர்ஸ்க்கு ஹெச்சிஎஃப் வேல்யூ 1 மட்டும்தான் இருக்கும். நெக்ஸ்ட் எல்சிஎம். ஸோ எல்சிஎம் வேல்யூ எழுதும் போது ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு உள்ளது எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 23, 1 ஆல்ரெடி இருக்குது. ஸோ 29. ஸோ எல்சிஎம் வேல்யூ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 11,339. அப்போ எல்சிஎம் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னா அந்த ப்ரைம் நம்பர் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணி எழுதுனா போதும். ஹெச்சிஎஃப் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னா 1. ஸோ இது வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சம் கொடுத்துருக்காங்க. தேர்ட் சம் 8, 9 அண்ட் 25க்கு எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ 8க்கு 2 டேபிள், 4 2 சார் 8, அகெயின் 2 டேபிள், 2 2 சார் 4, 2 1. அதே மாதிரி 9க்கு போடும்போது 3 3 3 சார் 9, 1. ஸோ 25க்கு போடும்போது 5, 1. ஸோ இப்போது 8ஓட ஃபேக்டர்ஸ் எழுதும்போது 2 பவர் 3 எழுதுவோம் இன்ட்டு 1. 9ஓட ஃபேக்டர்ஸ் எழுதும்போது 3 ஸ்கொயர் இன்ட்டு 1. 25க்கு 5 ஸ்கொயர் இன்ட்டு 1. ஸோ ஹெச்சிஎஃப் 8, 9,
25. ஸோ ஹெச்சிஎஃப்ங்கும் போது காமனாக இருக்கிறது மட்டும்தான், இதில் எதுவுமே காமனாக இல்லை 1 தவிர. ஸோ 1 தான் இதோட வேல்யூ. எல்சிஎம் ஆஃப் ஸோ எல்சிஎம் எழுதும் போது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு வேல்யூவோட ஃபேக்டர்ஸ் எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு 9க்கு 3 இங்கே இல்லை, ஸோ 3 ஸ்கொயர். அப்புறம் 25க்கு பார்த்தீங்கன்னா 5 ஸ்கொயர். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1800 கிடைக்கும். ஸோ நான் இங்கே மல்டிப்ளை பண்ணி போடல, ரஃப் ஒர்க்கில் இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சம்ஸில் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.